வணக்கம் நண்பர்களே. பப்ளிக் கூட்ஸ், மெரிட் கூட்ஸ், டிமெரிட் கூட்ஸ் இந்த மூணுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இந்த எக்கனாமிக் டேர்ம்ஸ்லாம் நீங்கள் ரெகுலராக நியூஸில் பார்த்துருப்பீங்க, இல்லை நியூஸ் பேப்பரில் படிச்சிருப்பீங்க. ஆனாலும் நிறைய பேருக்கு இதெல்லாம் என்ன அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு கவர்மெண்ட் மெரிட் கூட்ஸ்க்கான செலவை கொஞ்சம் அதிகப்படுத்தலாம், இதெல்லாம் அதிகமான மானிய விலையில் அளிக்கலாம் அப்படின்னு நீங்கள் ஒரு நியூஸை படிச்சிருக்கலாம். அதே போல் இந்த டிமெரிட் கூட்ஸ் மேலே விதிக்கக்கூடிய இந்த சின் டேக்ஸ், இதை இந்தியாவில் நிறைய கூட்ஸ் மேலே எடுத்துகிட்டு வரலாம். இந்த மாதிரிலாம் அடிக்கடி நியூஸ் வரும். சரி, இப்போ இந்த எக்கனாமிக் டேர்ம்ஸ் இதுக்கான அர்த்தம் என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். முதல்ல பப்ளிக் கூட்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த இடத்துல கூட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது வெறும் பொருட்கள் மட்டும் இல்லை, ஒட்டுமொத்தமாக பொருட்கள், சேவைகள் எல்லாமே இதுக்குள்ளே வந்துடும். எதெல்லாம் பப்ளிக் கூட்ஸ் கீழே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாட்டுக்கு மிக அத்தியாவசியமான தேவைகள், ஒட்டுமொத்த சமூகத்துக்கு எல்லா மக்களுக்குமே மிக முக்கியமான விஷயங்கள், இதெல்லாமே பப்ளிக் கூட்ஸ் கீழே வரும். உதாரணத்துக்கு டிஃபென்ஸ், அதாவது மிலிட்ரி, ஜெனரல் அட்மினிஸ்ட்ரேஷன், அதாவது ஒட்டுமொத்த நிர்வாகம், அதே போல் ஒரு சில பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இந்த ரோடு, ஸ்ட்ரீட் லைட்ஸ், இந்த சியூரேஜ், இந்த ட்ரைனேஜ் கிளீன் பண்ணுறது, இந்த மாதிரி அத்தியாவசிய தேவைகள் எல்லாமே பப்ளிக் கூட்ஸ் கீழே வந்துடும். இந்த பப்ளிக் கூட்ஸில் நம்ம ஒத்து கவனிச்சோன்னா, இதை எல்லா அரசுகளுமே மக்களுக்கு தன்னுடைய செலவிலேயே செஞ்சு இதை ஃப்ரீயாக எடுத்துக்கிட்டு போகும். அதே போல் எல்லா மக்களுமே இதை அனுபவிக்கிற மாதிரி தான் இருக்கும். இதில் எந்த விதமான எக்ஸ்க்ளூஷன் க்ரைட்டீரியாவும் இருக்காது. எக்ஸ்க்ளூஷன் க்ரைட்டீரியா அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு சில பேருக்கு தான் இந்த பப்ளிக் கூட்ஸ் போகணும், ஒரு சில பேருக்கு இது போகக்கூடாதுன்னு இருக்காது. எல்லாருக்குமே இந்த பப்ளிக் கூட்ஸ் பார்த்தீங்கன்னா காமனாக தான் இருக்கும். அப்போ எல்லாருமே இந்த பப்ளிக் கூட்ஸை அனுபவிக்கலாம். பப்ளிக் கூட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்றியமையாதது. பப்ளிக் கூட்ஸ் இருந்தால் தான் ஒரு நாட்டை நம்ம நிர்வகித்து எடுத்துகிட்டு செல்ல முடியும். அப்போ அந்த பப்ளிக் கூட்ஸை அட் எனி காஸ்ட் ஒரு அரசு பார்த்தீங்கன்னா செலவு பண்ணி இதை மக்களுக்கு எடுத்துகிட்டு போகும். இதுதான் இந்த பப்ளிக் கூட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது. அடுத்தது மெரிட் கூட்ஸ். மெரிட் கூட்ஸ் கீழே என்னெல்லாம் வரும்னா, மிக அத்தியாவசியமான தேவை அதெல்லாம் இருக்காது. இது இல்லைனாலும் நம்ம நாடு இப்போ பார்த்தீங்கன்னா செயல்படும். ஆனாலும் இந்த கூட்ஸ் எல்லாம் ஒட்டுமொத்த சமூகத்தினுடைய நலனுக்கும் வளர்ச்சிக்கும் ரொம்ப தேவையாக இருக்கும். உதாரணத்துக்கு கல்வி, எஜுகேஷன், அதே போல் ஹெல்த் கேர், அதாவது ஆரோக்கியம், இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் மெரிட் கூட்ஸ் கீழே வரும். அப்போ இந்த மெரிட் கூட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா அரசு செலவு பண்ணும். ஆனால் மெரிட் கூட்ஸ் எல்லாருக்குமே ஃப்ரீயாக, எல்லாருக்குமே இது காமனாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. அப்போ இந்த மெரிட் கூட்ஸ் கீழே எக்ஸ்க்ளூஷன் க்ரைட்டீரியா இருக்கும். யாருக்கெல்லாம் இந்த மெரிட் கூட்ஸ் போகணும், யாருக்கெல்லாம் போக வேண்டாம் அப்படிங்கிறத அரசு நிர்ணயம் பண்ணணும். உதாரணத்துக்கு ஃப்ரீ எஜுகேஷன் இருக்குன்னா, ரொம்ப முடியாதவங்களுக்கு, செலவு பண்ண முடியாதவங்களுக்கு ஃப்ரீ எஜுகேஷன் வைப்பாங்க. செலவு பண்ணக்கூடியவர்களுக்கு பெய்டு எஜுகேஷன் தான் இருக்கும். அதே மாதிரி தான் ஹெல்த் கேரும், செலவு பண்ணக்கூடியவங்களுக்கு அவங்க செலவு பண்ணி ஹாஸ்பிட்டலில் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. முடியாதவர்கள் அவங்களுக்கு அரசே ஃப்ரீயாக அந்த ஹெல்த் கேர் சர்வீசஸை எடுத்துகிட்டு போவாங்க. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மெரிட் கூட்ஸ் கீழே வரும். இது இல்லாமல் ஜென்ரலாக நிறைய வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ், இது எல்லாமே இந்த மெரிட் கூட்ஸ் கீழே தான் வரும். உதாரணத்துக்கு இப்போ விவசாயிகளுக்கு அவங்களுக்கு அளிக்கக்கூடிய ஒரு சில நலத்திட்டங்கள், இதுவும் மெரிட் கூட்ஸ் கீழே வரும். ஆனால் இதுலேயுமே அந்த எக்ஸ்க்ளூஷன் க்ரைட்டீரியா இருக்கும். யாருக்கு போகணும், யாருக்கு போக வேணாம்னு இருக்கும். மெரிட் கூட்ஸில் நம்ம முக்கியமாக ஒரு விஷயத்தை கவனிக்கிறோம். இதில் பாசிட்டிவ் எக்ஸ்டர்னாலிட்டி இருக்கும். எக்ஸ்டர்னாலிட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது என்னென்னா, ஒருத்தருக்கு ஒரு விஷயம் போய் சேரும்போது அதில் மற்றவர்களுக்கும் ஒரு தாக்கம் இருக்கும், ஒட்டுமொத்த சமூகத்துக்கும் ஒரு தாக்கம் இருக்கும். மெரிட் கூட்ஸில் பாசிட்டிவ் எக்ஸ்டர்னாலிட்டி தான் இருக்கும். பாசிட்டிவ் எக்ஸ்டர்னாலிட்டின்னு சொல்கிறது அந்த தாக்கம் பார்த்தீங்கன்னா பெனிஃபிஷியலாக இருக்கும், பாதகமாக இருக்காது. உதாரணத்துக்கு நீங்கள் மக்களுக்கு எஜுகேஷனை நீங்கள் எடுத்துகிட்டு போகும்போது அதில் ஒட்டுமொத்த சமூகத்துக்கு நலன் தான் இருக்குமே தவிர பாதகம் இருக்காது. இதுதான் பாசிட்டிவ் எக்ஸ்டர்னாலிட்டி. ஒரு மனிதனுக்கு நீங்கள் எஜுகேஷன் கொடுத்தீங்கன்னா ஒரு எஜுகேஷனை அவர் யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் நாட்டுக்காக வேலை செய்வார், நாட்டை முன்னேற்றுவார். அதே போல் நீங்கள் மக்களை எஜுகேட் பண்ணும்போது என்ன ஆகும், அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்காது. மக்கள் வேறு சில ஆன்டி சோஷியல் ஆக்டிவிட்டீஸ்லாம் ஈடுபட மாட்டாங்க. அப்போ இதிலலாம் பாசிட்டிவ் எக்ஸ்டர்னாலிட்டிஸ் தான் இருக்கும். அதே போல் நீங்கள் ஃப்ரீ ஹெல்த் கேரை கொடுத்தா என்ன ஆகும், மக்களுக்கு வியாதி அந்தளவுக்கு வராது. அப்போ அந்த வியாதி தொற்று இருக்காது, மற்றவர்களுக்கு இந்த பாதிப்பு இருக்காது. அதே போல் அரசுக்கும் பார்த்தீங்கன்னா ஒருவேளை வியாதி மக்களுக்கு வந்துச்சுன்னா அதுக்கு என்ன செலவாகுமோ அந்த அமௌண்ட்டும் பார்த்தீங்கன்னா அந்த செலவும் இருக்காது. அப்போ இது எல்லாமே பாசிட்டிவ் எக்ஸ்டர்னாலிட்டிஸ். இதெல்லாமே நம்ம மெரிட் கூட்ஸில் நம்ம கவனிக்கணும். மெரிட் கூட்ஸில் நிறையா பார்த்தீங்கன்னா அரசு மானியம் மூலமாக மக்களுக்கு எடுத்துகிட்டு போகும். மானியம்னு சொல்லக்கூடியது சப்சிடிஸ்.
கடைசியா டிமெரிட் கூட்ஸ். டிமெரிட் கூட்ஸை சின் கூட்ஸ் அப்படின்னும் சொல்லுவாங்க. சின் அப்படிங்கிறது பாவம், உங்க எல்லாருக்குமே தெரியும். டிமெரிட் கூட்ஸில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இதை மெயினாக தனி மனிதர்கள் தான் யூஸ் பண்ணுவாங்க. அவங்களுடைய தனிப்பட்ட ஒரு நலனுக்கோ இன்பத்துக்கோ யூஸ் பண்ணுவாங்க. இதில் நம்ம முக்கியமாக என்ன கவனிக்கிறோம்னா, இதில் நெகட்டிவ் எக்ஸ்டர்னாலிட்டிஸ் இருக்கும். நெகட்டிவ் எக்ஸ்டர்னாலிட்டிஸ் சொல்கிறது ஒட்டுமொத்த சமுதாயத்தில் இதுக்கு இருக்கக்கூடிய தாக்கம் பார்த்தீங்கன்னா பாதகமாக இருக்கும், நெகட்டிவாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கூட்ஸ் எல்லாமே டிமெரிட் கூட்ஸ் கீழே வந்துடும். உதாரணத்துக்கு ஆல்கஹால், சிகரெட், கேம்பிளிங், ப்ராஸ்டியூஷன், இந்த மாதிரி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த சமூக நலன் பார்த்தீங்கன்னா இதில் இருக்காது. இதில் வந்து சமூகத்துக்கு இதெல்லாம் பாதகமாக தான் அமையும். இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் ஆல்கஹால் எடுத்துக்கிறாருன்னா அது நெகட்டிவ் எக்ஸ்டர்னாலிட்டிஸ் தான் இருக்கும். இப்போ என்ன ஆகும், இவர் ஆல்கஹால் எடுக்க அவருக்கு வந்து உடல்நிலை சரியில்லாமல் போகும். அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போச்சுன்னா மறுபடியும் யார் அவருக்கு செலவு பண்ணணும்? அரசு தான் செலவு பண்ணணும். இது வந்து ஒரு நெகட்டிவ் எக்ஸ்டர்னாலிட்டிஸ். அவர் சாராயம் எடுக்கும் போது அவருடைய ஃபேமிலிக்கு பாதிப்பு இருக்கும். அப்போ அந்த ஃபேமிலியோட பர்டன் யார் மேலே போகும்னா மறுபடியும் அரசு மேலே தான் போகும். அப்போ இது எல்லாமே நெகட்டிவ் எக்ஸ்டர்னாலிட்டிஸ் தான். இதனால தான் இதெல்லாம் சின் கூட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஜென்ரலாக இந்த சின் கூட்ஸ் அப்படின்னா டிமெரிட் கூட்ஸ் மேலே அரசு என்ன பண்ணணும்னா வரியை அதிகமாக விதிக்கும். அதே போல் இந்த பொருட்கள் சேவைகளுடைய அந்த விலையும் அதிகமாக இருக்கும். ஏன்னா அப்போ தான் இதை வந்து மக்கள் அந்த அளவுக்கு விரும்பி போக மாட்டாங்க. அவங்க வந்து டிஸ்கரேஜ் ஆகி இதெல்லாம் அந்த அளவுக்கு யூஸ் பண்ண மாட்டாங்க. அப்போ இதெல்லாம் ஒரு சமூகத்துக்கு ஒரு நலனாக இருக்கும் அப்படின்ற கான்செப்டில் இந்த சின் கூட்ஸ் மேலே அந்த வரி கட்டண வசூல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கும். உதாரணத்துக்கு நம்ம டாஸ்மாக் ஷாப்ஸ் எடுத்துக்கலாம். இது எக்ஸாம்பிள் ஆஃப் டிமெரிட் கூட்ஸ். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் எக்ஸ்டர்னாலிட்டிஸ் தான் இருக்கும். இந்த ஒரு காரணத்தால் அரசு என்ன பண்ணோம், அந்த மதுவினுடைய விலையை வந்து அடிக்கடி உயர்த்தும். இதுதான் நம்ம கவனிக்கணும். நன்றி.